ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி உண்டான ஐபிஎல் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் யாருக்கும் நடக்குது அப்படின்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வாசஸ் எஸ்ஆர்ஹெச் தான் நடக்குது. இந்த மேட்ச் இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் சொல்கிறத விடுங்க, அவங்களுக்கு வியூஸ் தானாக ஏறும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் இது இது ஒரு கட்டமைப்பு உங்களுக்கு புரியுதா? தமிழ்நாட்டுக்காரங்கன்னா முருகன் தான் கும்பிடணும், வடக்கு மாநிலத்தவர்கள் மட்டும்தான் ஸ்ரீராமரையும் அனுமானையும் கும்பிடணும் இப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த வகையில் அரசியலை இதுக்கெல்லாம் புகுத்துறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியுது. ஏன் அவங்கவுங்க பிடிச்ச அதுவும் அதாவது மத வேறுபாடுகளையும் தாண்டி இன வேறுபாடுகளும் இப்போ வருது. நீ தமிழனா, நீ இந்த சாமி மட்டும் தான் கும்பிடணும், அந்த சாமி நீ கும்பிட்டனா நீ ஒரு சங்கி இப்படின்னு கூப்பிட்றதுலாம் நல்லாவே இல்லை. அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அவங்களும் கும்பிட்றது. எப்படி மற்ற மதத்தை ஏற்றுக்கிறது நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு சாமி பிடிக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் சொல்கிறதுனால அதான் உங்களுக்கு வியூஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா, எனக்கு வியூஸ் முக்கியம் இல்லை, எனக்கு என்னுடைய தெய்வ பக்தி தான் எனக்கு முக்கியம். நான் அந்த வரிசையில் நான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லுவேன். நீங்கள் தேவையில்லாமல் இதெல்லாம் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு விட்டு இன்னும் நீங்கள் அப்படி பார்த்தா நீங்களும் பல விஷயங்கள் நான் அவங்களை சித்தரிக்கலாம். அதெல்லாம் எடுத்துக்கூடாது. நம்மளுக்கு என்ன சாமி பிடிச்சிருக்கோ அதை கும்பிடணும். நீங்கள் இந்த மாதிரி ஜெய் ஸ்ரீராம் சொல்லுறது ஓகே. நம்ம இது சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். நிறைய பேர் இப்படிலாம் சில்லறத்தனமாலாம் யோசிக்கிறீங்க. இதெல்லாம் எந்த வகையில் நியாயமாக இருக்கும்னு தெரில. ஓகே, பார்ப்போம். இப்போ அடுத்ததாக நம்ம இன்றைக்கி நேற்று நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருந்த 2 மேட்ச் இருக்கு இல்லையா, இந்த 2 மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ்லேயுமே ஒரு மேட்ச் கொஞ்சம் தப்பி போயிடுச்சு. அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம், பட் கேகேஆர் தான் ஜெயிச்சுது. ஆனால் அடுத்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் நாம் கூறிய வண்ணம் சிஎஸ்கேவே ஜெயிச்சுது. அது மாதிரி இன்றைக்குமே நடக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் பார்ப்போம். ஆனால் எனக்குமே இன்றைக்கி ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல குழப்பங்கள் இருக்குது. ஓகேவா? இந்த மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னா, எம்ஏ சின்னசாமி ஸ்டேடியமில் நடக்குது. இது பெங்களூரில் நடக்குது. அதனால் ஆப்வியஸ்லி இது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடைய ஹோம் கிரவுண்ட் மேட்ச். இந்த மேட்ச்சில் யார் டாஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி டாஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி காட்டுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மேட்ச் யார் ஜெயிக்கும் அப்படின்னா, எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த ஆர்சிபி டீம் வச்சுக்கிட்டு எப்படி இவங்க இந்த ஐபிஎல்ல அட்லீஸ்ட் ஒரு கௌரவமாக வெளியில் போவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இன்றைக்கி ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது ஆர்சிபிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. சொல்கிறதுக்கு எனக்குமே ஒரு மாதிரி விசித்திரமாக தான் இருக்குது. பட் ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது ஆர்சிபிக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய பேர் பெட் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் கட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் நிறைய அமௌண்ட் அதில் போடுறீங்க நம்ம சொல்கிற டீம் மேலே. சில டைம் இப்போ 2 டீமுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நம்ம சொல்கிற டீம் மேலே நீங்கள் பெட் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இங்கே ஆர்சிபி அப்படிங்கிறது நான் எப்போதுமே நடைமுறையில் என்ன இருக்கோ அதையும் பார்த்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஜோதிடத்தில். பட் ஆனால் நம்ம ஜோதிடத்தில் இருக்கிறதையும் தான் முழுசாகவே நம்புகிறோம். அதனால் இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மிங் அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி காட்டுது. ஸோ இருந்தாலும் நீங்கள் லாஸ்ட் கட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்சிபியில் என்ன தான் பிளேயர்ஸ்லாம் சூப்பராக விளாண்டாலும் கடந்த ஒரு 5 மேட்சாக அவங்களுக்கு லக்கே இல்லை. அதனால் இன்றைக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. மேபி இன்றைக்கி ஆர்சிபி ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம், பார்த்துக்கோங்க. உங்கள் ரிஸ்கில் நீங்கள் விளையாடுங்க. ஓகேவா? ஸோ பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று நம்ம கொடுத்துருந்த பிளேயர்ஸில் ஒரு 6 பேர் வந்திருந்தாங்க ட்ரீம் டீமில். அதனால் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Now let's move on to the English prediction. This match is happening between Royal Challengers Bangalore versus SRH. In this match, this is obviously homegrown match for Bangalore, Royal Challengers Bangalore, because this match is happening at Bangalore at 7:30 p.m. In this match, who is going to win the toss? So most probably RCB has more probability to win the toss, and who is going to win the entire match? So that also RCB has more probability to win the match. Even I am also very much surprised with this astrological chart, because today according to astrology, homegrown team has more advantage. But let's see because RCB is having a very unlucky days nowadays. So we'll see whether it is happening or not. We'll wait for prediction to happen.
Please bet safe, because RCB is it's underperforming team. So please, if you are betting, please play safe. So that's what advice from me. So if you want players prediction, please join in my Telegram channel, so that every half an hour before a match you will be getting the players predictions. If you like this video, please share it with your friends, and don't forget to subscribe our